அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஊடக குழுமத்தினை நாங்கள் அழைத்தமைக்கு எங்களுடைய இந்த முடிவினை அறிவிப்பதற்காக நான் அழைத்திருந்தேன். வருகை தந்தமைக்கு எனது நன்றிகளை நான் அதற்கான தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எனது உச்சக்கூட உறுப்பினராகவும் அக்கட்சியின் தேசிய இளைஞர் அமைப்பாளராகவும் பதவி வகித்த நான் கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து அக்கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அக்கட்சி இப்பொழுது ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி தேர்தலுக்கு எடுத்திருக்கின்ற முடிவுகளுக்கு ஒரு புறம்பான ஒரு முடிவை நான் இந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் நான் எடுத்திருக்கின்றேன். அதாவது இந்த வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளரில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை நாங்கள் ஆதரிப்பதற்கு நான் முடிவெடுத்திருக்கின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய இளைஞர் தேசிய அமைப்பாளராகவும் அதனுடைய உயர்கூடராக கூட உறுப்பினராகவும் இருக்கின்றன. அந்த பதவிகளிலிருந்து இன்றுடன் நான் ராஜினாமா பண்ணுவதாக எங்களுடைய கட்சியினுடைய செயலாளருக்கு நான் ஒரு குறுந்தகவல் செய்தி மூலமும் வாட்ஸ்அப் செய்தி மூலமும் எனது கடிதத்தினை அவர்களுக்கு நான் அனுப்பியிருக்கின்றேன். எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய அமைப்பாளர் பதவியில் இருந்தும் இந்த உயர்கூட உறுப்பினர் பதவியில் இருந்தும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஆதரிப்பதற்கு நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவினை அங்கீகரிக்கும்படியும் 75 வருடங்களாக இந்த அரசுகள் ஒவ்வொரு மாறி மாறி வருகின்ற இந்த அரசுகள் எடுத்திருக்கின்ற இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற துன்பியல் நிகழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் 7 தசாப்தம், அதாவது கிட்டத்தட்ட 7 தசாப்தம் மக்களும் இந்த நாடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நன்மை அடையவில்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும். ஆகவே 21ஆம் தேதி நடைபெறவுள்ள 9வது ஜனாதிபதி தேர்தல் ஒரு மாற்றத்துக்காக தேர்தலாக அமைய வேண்டும் என்பது எனது ஆசையும் மட்டுமல்ல, நீதியையும் நியாயத்தையும் சமத்துவத்தையும் சம உரிமையும் விரும்புகின்றவர்களின் அவாவும் அதுவாகவே இருக்கக்கூடும். அதனால் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது இந்த தேசிய மக்கள் சக்தி நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்கின்ற அந்த குழுமத்திலிருந்து அந்த அரசியல் கூட்டமைப்பிலிருந்து வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்க சகோதரர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை முழு மூச்சுடன் இறங்கி நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தில் எனது விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்தி அந்த எங்களுடைய சகோதரர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களாலேயே இந்த நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற அந்த ஊழலை இல்லாமலாக்கக்கூடிய அந்த சக்தி அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த கட்டமைப்பு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மாறி நாங்கள் பல தவறுகளை நாங்கள் செய்துவிட்டோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தவறுகளில் இருந்து விடுபட்டு நாங்கள் ஒரு புதியதொரு சகாப்தத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்றால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எம்பி ஆக வேண்டும் அல்லது இன்னும் ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும், எங்களுக்கு அமைச்சு அந்தஸ்து கிடைக்கப்பெற வேண்டும் என்று எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மக்களுடைய எழுச்சிக்காக மக்களுக்கு அரசினுடைய சேவைகள் உண்மையாகவே போய் சேர வேண்டும், மக்களுடைய சுதந்திரம், மக்களுடைய அனைத்து ஜனநாயக உரிமைகளும் பேணப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் மக்களுடைய அந்த பொருளாதார ரீதியான ஒரு தன்னிறைமை இந்த நாடு அடைய வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை தரம் கூட வேண்டும், அரசு உத்தியோகத்தர்களுக்கு நிறைவான சம்பளங்கள் கொடுக்கப்பட வேண்டும், திறமையான எங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேறி செல்கின்ற திறமையான நபர்கள் இந்த வெளியேற்றத்தினை குறைத்து அவர்களுடைய வளத்தினை இந்த நாட்டுக்காக பயன்படுத்துவதற்குரிய திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எனப்படுகின்ற அந்த கொள்கை திட்டத்தினை தேசிய மக்கள் சக்தியினை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய தேர்தலில் முன்னின்று உழைத்து அவர்களுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஊடகவியலாளருக்கும் என்னுடைய மக்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அறிவித்துக் கொள்கிறேன்.
நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம். தெரிவிப்பதே எமது பணி, தீர்மானிப்பது மக்களே.